இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். வணக்கம், என் பேர் பிரேமா நாகராஜன். நான் கொளத்தூர் விநாயகபுரத்துலேருந்து பேசுகிறேன். நான் மாடி தோட்டம் 15 வருஷமாக வச்சிட்ருக்கேன். மாடி தோட்டம் பாதிப்பில்லாமல் எப்படி வைக்கலான்றது நான் சொல்கிறேன் வாங்க. இந்த தெர்மாக்கோல் லேஸ் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் 15 வருஷமாக வச்சுருக்கேன். ஒரு பாதிப்பும் இல்லை, மாடிக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. தரை வீணாகாது. நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி. ரொம்ப பக்குவமாக அப்படி தூக்கி அழகாக இன்னொரு இடத்துல மாற்றி வச்சிடலாம் நல்லா. அதனால இதை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, மாடி தோட்டத்தை பற்றி டவுட் இருந்ததுன்னா என்னுடைய யூடியூப் சேனல் பேர் ஹாப்பி கார்டனிங், கீழே லிங்க் தரேன், பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நான் பதில் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடி தோட்டத்துக்கு உரங்கள்லாம் நான் வெளியே வாங்குறதே கிடையாது. முழுக்க முழுக்க என் கையால் நானே தான் ரெடி பண்ணுறேன். எல்லாமே வீட்டினுடைய கழிவுகள், மக்கி போகிற குப்பைகள் எல்லாமே போட்டு நானே ரெடி பண்ணுறேன். ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு உரங்களை பற்றி டவுட் இருந்தாலும் என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். எனக்கு தேடி தேடி பிடிச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மல்பெரி பழம். இது நர்சரி கார்டனில் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, வாங்கி வச்சுருக்கேன். உரம்லாம் நானே தரதுனால எவ்வளோ அழகாக வச்சுருக்க பாருங்கள். இது விவசாயம் தான் பண்ணுவாங்க, தோட்டமாக வச்சு. இப்போ ஆசைப்பட்டு நான் மாடியிலே வளர்க்குறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் கையாலேயே எல்லா உரமும் போட்டு நல்லா செழிப்பாக வளர்க்கணும். அதுக்கு என்கிட்ட டவுட் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, என்னுடைய லிங்க்கை நான் கீழே தரேன். இது மல்பெரி பழம். இது இந்த மாதிரி ரெட்டாக சாப்பிடும்போது இனிப்பும் புளிப்புமாக இருக்கும். இது வெறும் இனிப்பு சுவையோடு இருக்கும். இந்த மாதிரி கருப்பாகிற வரைக்கும் வைக்கணும், நல்லாயிருக்கும். இது நம்ம நாட்டிலேயே வளராது. இது நான் வச்சுருக்கேன், ஆசைப்பட்டு வச்சுருக்கேன். நர்சரி கார்டனில் தான் கேட்டு வாங்கி வச்சுருக்கேன் இந்த செடியை. இப்போ மழையினால் நல்லா துளுத்துட்டு நான் கொடுத்த உரத்துனால இந்த மாதிரி பழம் பிடிச்சிருக்கு.